ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்றைக்கி பைபிள் ஸ்டடியில் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் பார்க்க போகிறோம். நம்ம படிக்கிறது வந்துட்டு சரித்திர புஸ்தகம் அப்படின்றனால அதை மறக்காதீங்க. நான் எவ்ரி டைம் நான் உங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். வி ஆர் ரீடிங் எ ஹிஸ்டாரிக்கல் புக். அது மேபி நம்ம அடுத்த வாரம் 7ஆம் அதிகாரம் பார்க்கும்போதே வந்துட்டு இது எந்த அளவுக்கு ஹிஸ்டாரிக்கல் புக், அந்த ஹிஸ்ட்ரியை வந்துட்டு எந்த அளவுக்கு என்ன பேட்டர்னில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்றது மேபி நம்ம அடுத்த அதிகாரம் படிக்கும்போது வந்து நமக்கு இன்னும் பெட்டராக புரிய வரும். நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம். சரிங்களா? ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே? நம்ம அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துடைய கண்டினியூஷன் என்ன பார்த்தோம்? அனனியா சப்பீராளுடைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோம். நம்ம அவங்க எதனால் செத்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நான். அப்புறம் வந்துட்டு பேதுருவையும் யாக்கோபையும் கூப்பிட்டு யோவானையும் கூப்பிட்டு அநேக அடிகள் அடித்து ப்ராப்ளம் ஆகி கமலியலுடைய தலைமைத்துவத்தில் இல்லை ஆமாம் அதுலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டு வெளியில் வந்து மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு போய் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். இந்த சம்பவங்கள்லாம் முடியும் போது இப்போ ஏற்கனவே சீஷர்களில் வந்துட்டு ரெகுலராகவே வந்துட்டு இந்த சதுசேய கூட்டத்தாரும் இந்த யூதர்கள் தேவாலயத்தின் சேனாதிபதி தலைவர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன ப்ராப்ளம் ரெகுலராக கொடுத்துட்ருக்குறாங்க சீஷர்களுக்கு அப்படின்னா, அந்த நாமத்தை பற்றி பேசாத, அது எந்த நாமம்னு கூட இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த நாமத்தை பற்றி பேசாத, அதான் அப்படின்னா இயேசுவை பற்றி பேசாத அப்படின்ட்டு சொல்லி தெய்யுதாஸ்னு ஒருத்தனும் இன்னொரு யூதாஸும் வந்துட்டு இந்த மாதிரி தான் அவனை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க, மக்கள் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் இயேசுவை பற்றி பேசாதன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு இயேசுவே இல்லாமல் போயிட்டார் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனாலும் கூட வந்து இந்த கூட்டம் குறையிற மாதிரி தெரில. ஒருவேளை இது வந்துட்டு உண்மையாகவே தேவனால் உண்டாக்கப்பட்டிருந்தது அப்படின்னா நீங்கள் கர்த்தருடைய காரியத்துக்கு ஏன் எதிர்த்து நிற்கணும்? இது கர்த்தரால் உண்டாக்கப்படவில்லை அப்படின்றதுன்னா இந்த கூட்டம் வந்து தானாகவே மறைஞ்சிடும், இந்த கூட்டம் வந்துட்டு கலைஞ்சிடும், இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி கமாலியல் ஆலோசனை சொன்னபடினால கொலை செய்யும்படிக்கு பேதுருவையும் யோவானையும் வந்துட்டு பேதுரு யாக்கோபையும் வந்துட்டு கொலை செய்யும்படிக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு கமாலியல் குறுக்கணிட்டு இப்படி சொன்னபடினால, கமாலியல் ஒரு பெயர் பெற்ற ஒரு நல்ல ஒரு நியாயப்பிரமாண போதகனாய் ஃபேமஸான ஒரு பர்சனாக இருந்தபடினால சனகரிப்பு சங்கத்தில் அவர் ஒரு முக்கியமான எல்டர் முக்கியமான ஒரு மூத்த வயதுள்ள ஒரு மனிதனாக இருந்தபடினால அவரை எதிர்த்து இவங்களால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. அவருடைய ஓட்டு அங்கே ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இவங்க ஓரளவுக்கு கண்டுக்காமல் ஃப்ரீயாக விட்டுறாங்க. அநேக அடிகள் அடித்து இனிமேல் இந்த நாமத்தை பற்றி பேசாத. ஃபஸ்ட்டு வார்னிங் இருந்தது, நோன்னு சொல்லி அனுப்புனாங்க. 2வது முறை அவங்களுக்கு பிரச்சனை வந்தது, ஜெயிலில் போட்டாங்க, அடித்தாங்க. ஜெயிலிருந்து தேவதூதர் விடுதலையாக்கி இந்த சுவிசேஷத்தை, இந்த நல்ல செய்தியை நீங்கள் தொடர்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசி அடுத்த நாள் காலையில் ஜெயிலில் வந்து கூட்டு வாப்பா அவங்கள அப்படின்ட்டு பார்த்தா ஆளக்கான யாருமே உள்ளே இல்லை. ஆனால் கதவு பூட்டப்பட்டிருக்கு, போர் சேவகர்கள் வாசலில் நிற்கிறாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் உள்ள ஆள் இல்லை. பயந்துடுறாங்க. இது என்னவா முடியுமோ தெரியல, இவங்க பயங்கரமாக பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாதானே பிரச்சனை, முடிச்சு விட்ருவோம், இவங்கள போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறப்ப தான் கமாலியல் மூலமாய் கர்த்தர் அங்கே இன்னொரு விடுதலையை ஏற்படுத்துகிறார். அதை தொடர்ந்து அவங்க அநேக அடிகள் அடித்து இனிமேல் பேசாத அப்படின்ட்டு மறுபடியும் வார்னிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ இந்த சம்பவங்கள் நல்லா கவனிங்க. சீஷர்களுக்கு ஒரு விதத்தில் பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது. பர்சிக்யூஷன், உபத்திரவங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு சைடில் தேவராஜ்யம் வளர்ந்துட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் கூட நம்மளுடைய ப்ராப்ளமுக்கு முடிவெல்லாம் கிடையாது. அதனால் புரிஞ்சுக்குங்க. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வேணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு அந்த ஆசை நிறைவேறலைன்ற பிரச்சனை தான் இங்கே இருக்கிறதுலே பெரும் பிரச்சனையாக இருக்குது. கவனிக்கிறீங்களா? நான் வேணா உங்களுக்கு இன்னொரு முறை சொல்லட்டுமா? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த ஆசை நிறைவேறலை அப்படின்றது தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே யார் லைஃப்லையும் பிரச்சனைலாம் முடியாது. ஒன்றை விட்டால் ஒன்றுன்ற பிரச்சனை உலக பிரகாரமாக இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து கர்த்தருக்காக பிரயாசப்படும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஊழியம் செய்யும் பொழுது குடும்பத்தில் இலக்காரமாக பேச வாய்ப்பு இருக்குது. ஊழியத்தில் வந்துட்டு மனைவி பிள்ளைகள் சம்டைம்ஸ் அதை கரெக்டாக புரிஞ்சிக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஊழியத்தில் வந்துட்டு ஏற்கனவே இருந்த மூத்த ஊழியர்கள் நமக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. பல விதங்களில் ஊழியத்தில் வந்து பிரச்சனை வரும். சரிங்களா? இயேசுவின் நாமத்தை பற்றி பேசினா பல விதங்களில் பிரச்சனை வரும். எப்படி பிரச்சனை வரும்லாம் தெரியாது. இங்கே சீஷர்களுக்கு ஆக்சுவலாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆட்கள் உண்மையாகவே யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த யூதர்கள் மேசியா வரணும்னு சொல்லி காத்திருந்தாங்களோ அந்த யூதர்கள் தான் இந்த மேசியா நாமத்தை சொல்லாதேன்னு சொல்லி அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அங்கே தான் இயேசுவும் சொல்கிற மாதிரி உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. சரியா? கிறிஸ்துவுக்காக, அது உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல சீஷன் என்பவன், கிறிஸ்துவினுடைய சீஷன் என்பவன் அப்படின்னா என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. சாச்சு பாஸ்டர் இவன் அவன் வந்தவன் போனவன் அதெல்லாம் கவலை கிடையாது. நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க முயற்சி செய்கிறேன்.
என்னை நியாயத்திற்கு நாளில் நான் கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணியாடா அப்படின்னு என்னை கேள்வி கேட்க போகிறது இயேசு ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்ற அந்த உணர்வு ஒரு மனுஷனுக்கு உண்மையாக இருக்குமானால் அவன் தான் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவன் நான் சொல்லுவேன். அப்படி உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவன் கிறிஸ்துவினுடைய அருட்பணியை, மிஷினரி ஒர்க் அப்படின்னா உடனே மிஷினரின்னு போயிடாதீங்க, மிஷின்ஸ் ஒர்க், அருட்பணியை நன்றாக செய்வான். சரியா? தெளிவாக செய்வான். யாருக்காகவும் பயப்பட மாட்டான், எதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவன் ஆண்டவருக்காக தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே இருப்பான். அவனை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுதான் பாயிண்ட். என்ன ஸ்டாப் பண்ண முடியும்? மரணம் வந்தால் ஸ்டாப் பண்ண முடியுமா? அவ்வளோ சீக்கிரத்தில் ஆண்டவர் சாக விட மாட்டார். இங்கே நல்லா கவனி, இந்த இடத்துல கொன்றணும்னு முடிவு பண்ணுறாங்க, ஆனால் இவங்களால கொல்ல முடியல. அவங்க டீம்லேருந்தே ஒரு ஆளை கத்திர எழுப்பி, நான் போன வாரம் ஸ்டடியில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்குது. என்கிட்ட ஒரு தடவை பேசி வாக்குவாதம் பண்ணும்போது அவங்க டீம்லேருந்து ஆட்களே வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி, அப்போ என்னென்னா நம்ம கத்தருக்காக நிற்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம உதவி செய்வார். அந்த உதவி எங்கே இருந்தனாலும் வரலாம். எதிராளிகள் கிட்டேருந்தே உதவி வரலாம், இல்லை நம்ம எதிர்பாராத விதத்திலிருந்து உதவிகள் வரலாம். சீஷர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு தேவதூதர்கள் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து அதே நற்செய்தியை சொல்லி அதை அவங்க தேவாலயத்திலிருந்து அநேகர் மத்தியில் பேசி காலையில் விடிஞ்ச உடனே இவங்க வந்துட்டு சிறைச்சாலையில் தேடி பார்த்தா ஆள் அனுப்பி அவங்களை கூட்டுவாங்க கைதிகளை. உள்ள ஆள் இல்லை, போர் சேவர்கள் இருக்காங்க, கதவு உடைக்கப்படலை, பூட்டப்பட்டிருக்குது, தப்பிக்கிறதுக்கான எந்த வழியும் இல்லை, ஆனால் உள்ள ஆள் இல்லை. இது என்னவா முடியுமோன்னு தெரியலையேன்னு சொல்லி பயந்து போய் இவங்களை கன்ஃபார்மாக கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது இது ஒன்றும் வேலைக்கு வர மாதிரி தெரில அப்படின்ட்டு ஆண்டவர் அங்கே அழகாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். கத்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. என்னாச்சு? அவங்களுடைய டீமில் முக்கியமான ஆள் கமாலியல் அப்படின்ற மூலமாக கத்தர் விடுதலை கொடுத்தார். அப்போ இன்னைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, இயேசுக்காக நிற்கும் பொழுது ஒரு சைடில் உபத்திரவம் போய்கிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் மூலமாக நமக்கு ஒரு இரிட்டேஷன், நம்ம சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர், அது ஃபேமிலியில் இருந்தோ ஃபேமிலியில் வெளியில் இருந்தோ, இது ரெண்டு தான் நம்ம வாழ்க்கையே. ஒன்று நம்ம குடும்பம், இல்லாட்டி குடும்பத்திலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நபர்கள். இந்த ரெண்டு டீமால் ஏதாவது ஒரு விதத்தில் யாராவது ஒருத்தர் மூலமாவது நமக்கு உபத்திரவங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அது கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? ஆனாலும் கூட நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் போது கர்த்தர் ஒருபோதும் நம்மளை விட மாட்டாரு அப்படின்றது மட்டும் தான் உண்மை. இப்போ என்ன நடக்குது பாருங்கள், 6ஆம் அதிகாரத்தில். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இப்ப நல்ல கவனி, இங்கே ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. புறஜாதியார்கள், யூதர்கள் அப்படின்ற ஒரு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. இன்னைக்கும் சபையில் பலவிதமான டிஃப்ரென்சஸ் அந்த மாதிரி தெரியுதுல்ல. அந்த டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. இங்கே பைபிளில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் புறஜாதியார்கள் அப்படின்னா கிரேக்கர்களுக்கும் எபிரேயர்கள்னா யார்? யூதர்கள். எபிரேயர்கள் எங்களை சரியாக விசாரிக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்குது. இது என்ன கதையாக இருக்குது? சரி, கிரேக்கர்கள் தான் விசாரிச்சுக்கலாமே எல்லாரையுமே, ஏன் விசாரிக்கக்கூடாது? அந்த மாதிரி ஒருத்தருக்கு நல்லா விசாரிச்சிருக்கலாமே. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நல்லா கவனி, யூதர்கள் வழியாய் ரட்சிப்பு வந்தபடினால, கவனிக்கிறீங்களா? யூதர்கள் வழியாய் ரட்சிப்பு வந்தபடினால இப்போ யூதர்கள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அந்த பிம்பம் இன்னும் மாற்றப்படலை. ஆனால் தான் கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள். நம்ம எல்லாருமே கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்று தான் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக சொல்லிடுறாரு. ரைட்டா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஆனால் ஸ்டார்டிங் டைம் நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் த சர்ச். இங்கே சர்ச் கூட ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்றத இன்னும் நம்மளால் சொல்ல முடியாது. ஆரம்ப கட்டம், த வெரி வெரி ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் தி கிறிஸ்டியன் சர்ச் அட்மாஸ்பியர், அந்த சர்ச் ஃபெலோஷிப் கேதரிங், அந்த இடத்துல ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இப்போ என்ன அப்படின்னா, கிரேக்கர விதவைகள் சொல்கிறாங்க, எபிரேயர்கள் எங்களை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றப்போ, அப்போ வந்துட்டு கவனிங்க என்ன ஆகுது? 2ஆம் வசனத்தில், அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து தாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ரைட்டா? என்ன தகுதி இல்லை? நாங்கள் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறது இல்லாமல் நாங்கள் வந்துட்டு எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு தகுதி இல்லை, எங்கள் வேலை அது இல்லை, நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேதுரு வந்துட்டு இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். சரியா? அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு, ஏன்னா வந்துட்டு இவங்க பிஸியாக இருக்கிறாங்க, இயேசுவை பற்றி இவங்க பேசி ஆகணும், அதில் ஃபுல் இன்வால்வ்டாக அவங்க அதில் பிஸியாக இருக்கிறாங்க. இதை பேசாதே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தடுக்கிற கூட்டம், அது ஒரு பக்கம் பிஸியாக செயல்பட்டுகிட்டே இருக்குது. அப்போ இவங்க வேறு வழியே இல்லை. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இதில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம், நாங்கள் இயேசுவை பற்றி பேசிட்டு தான் இருப்போம் நாங்கள். ஸோ இந்த விசாரிக்கிற இதிலலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் விசாரிப்பு முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம். சபையில் விசாரிப்பு இருக்கணுமா? இருக்கணும். எப்படி விசாரிக்கணும்? யாரை விசாரிக்கணும்? ஒருவர் விசாரிக்கணும். எல்லாரையும் விசாரிக்கணும்.
விசாரிக்கிறதுக்கு தனியாக தலைமைத்துவத்தில் ஆள்லாம் போட முடியாது. ஆனால் நல்லா கவனிங்க, இங்கே விசாரிக்கிறதுக்கு தலைமைத்துவத்தில் ஆள் போட்டாங்க. அப்போது இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். நம்ம விசாரணைக்காக இப்படி ஒரு ஒரு இத்தனை பேர் அவங்களோட தேவைக்கு ஏற்றவாறு இப்படி ஒரு 6 பேரை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேதுருகிட்டேயோ யோவான்கிட்டயோ சொன்னாரா? விசாரிக்கிறது ஆள் போடுப்பா அப்படின்னு சொன்னாரா? கிடையாது, சொல்ல கிடையாது. அவங்களுடைய தேவைக்கு அடுத்தவாறு. அப்போ ஊழியத்தினுடைய காரியங்களில் இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்லாம் கிடையாது. நம்மளை என்னை கத்துற ஊழியத்தில் அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அப்போ ஊழியங்கள் எந்த அளவுக்கு வளருதோ, இல்லை ஊழியத்தோட தேவைகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை ஏற்றவாறு, நம்மளோட தேவைகளுக்கு ஏற்றவாறு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஊழியங்கள் பெஸ்ட்டாக போகணும், நல்ல ஒரு ஃப்ளோவில் ஊழியங்கள் நடக்கணும் அப்படின்ற அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊழியத்தில் நம்மளுடைய ஐடியாஸில் கண்டிப்பாக பரிசுத்த ஆவி உதவியோடு தான், சொந்த மாம்ச ஐடியா கிடையாது. கண்டிப்பாக நம்மளுடைய ஐடியாஸ் படி பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட புது காரியங்கள் செய்வதில், ஊழியத்தில் செய்வதில் தவறு அல்ல, தப்பு கிடையாது, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம கிரியேட் பண்ணிக்க வேண்டியது தான், வேற வழியே கிடையாது. சரிங்களா? இப்போ கவனிங்க, என்ன ஆச்சு பாருங்க. தாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, எப்படி சூஸ் பண்றாங்க பாருங்க, அந்த ஸ்பிரிட் லீடிங் மிஸ் பண்ணவே கிடையாது. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ரைட்டா? எதுக்காக ஏற்படுத்துவோம்? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். 7 பேரை சூஸ் பண்ண சொல்லி மக்கள் சொல்லலை. 7 பேர் கரெக்டாக 7ன்ற நம்பரில் 7 பேர் தான் வேணும், 7 பேர் கண்டிப்பாக ஏற்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அங்கே எத்தனை மக்கள் வந்தாங்கன்ற கணக்கு இங்கே சொல்லப்படலை. அங்கே வந்த மக்களை விசாரிக்கிறது அட்லீஸ்ட் ஓகேப்பா, ஒரு 7 பேர் இருந்தாங்கன்னா மேனேஜ் பண்ணிடலாம்ப்பா, ஓரளவுக்கு விசாரிக்க செய்ய எல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட தேவைக்கு அடுத்தவாறு, தேவைக்கு ஏற்றவாறு அவங்க என்ன பண்ணாங்க, சூஸ் பண்ணாங்க. ஆனால் எப்படி சூஸ் பண்ணாங்க கவனிங்க. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த, ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஞானத்தில் பேசுகிறீங்க, நாங்கள் ஆவியில் பேசுகிறோம். ஞானத்தையும் ஆவியையும் தனித்தனி பிரிக்க முடியாதுன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஞானத்தையும் ஆவியையும் வெவ்வேறாக பிரிக்க முடியாது. ஞானம் வேற, ஆவியானவர் வேற அல்ல. ஏசாயால வாசிக்கிறோம், அவர் ஞானத்தின் ஆவியானவர். என்ன ஆவியானவர்? ஞானத்தின் ஆவியானவர். ஞானத்தின் ஆவியானவர்னு சொல்லியாச்சுனாலே ஆவியானவர் இல்லாமல் இங்கே ஞானம் இல்லை. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஞானத்தை மாம்சீகமாக பயன்படுத்தினா தேவராஜ்யத்தில் செயல்பட முடியாது. அதை பவுல் சொல்றார், எங்களுடைய சாதுரியமான ஞானத்தில் நாங்கள் போதிக்கலை, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலே நாங்கள் போதிக்கிறோம் அப்படின்றார். இங்கே நான் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கிறேன். நீங்கள் ரொம்ப அறிவில் பேசுகிறீங்க, நாங்கள் ஆவியில் பேசுகிறோம். ஆவியே இல்லாமல் எங்கேருந்து அறிவு வரும் உங்களுக்குலாம்? ஆவியானவருடைய உதவி இல்லாமல் எங்கேருந்து அறிவு வரும்? பரிசுத்த ஆவி, ஏன்னா நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவியின் வரங்களை பற்றி நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், இதுதான் முதல்ல வருது. இது என்னது? இது ஆவியினுடைய வரங்கள். அப்போ ஆவியானவர் ஞானத்தை போதிக்கும் வசனம் என்ற வரத்தையே ஆவியானவர் தான் கொடுக்குறார். அறிவை உணர்த்தும் வசனம் அப்படின்ற வரத்தை இங்கே ஆவியானவர் தான் கொடுக்குறார். ரைட்டா? அப்போ இங்கே ஞானத்தையும் ஆவியானவரும் தனித்தனி பிரிக்க முடியாது. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, நீ பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருந்த அப்படின்னா கண்டிப்பாக நீ ஞானமாக தான் இருப்ப. உனக்கு ஞானம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவரால் தான் வந்திருக்கும், சுயமாக வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. சரியா? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்தலாம். என்ன வேலைக்காக கவனிங்க? என்ன வேலைக்காக? சபையில் விசாரிக்கிற வேலைக்காக. வந்த கிரேக்க விதவைகள் வராங்க, கிரேக்கர்லேருந்து, அதை புறஜாதிகள்லேருந்து வராங்க. அவங்க வந்தவங்களும் சாப்பிட்டீங்களா, என்னங்க வாங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி போகுது வாழ்க்கை, உங்கள் லைஃப் யார் பார்த்துக்கிறா? விசாரிக்க இங்கே ஆள் இல்லையா? விசாரிக்க ஆள் இல்லாதனால அவங்கள விசாரிக்கிறதுக்காகவே ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் போடுறாங்க. அட என்னப்பா உள்ள வரவங்கள வெல்கம் 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 வாங்க, காட் பிளஸ் யூ, வெல்கம் அங்கிட்டு. இது சர்ச்சில் ஏர்ஷர்ஸ்ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய சர்ச்சில் நிறைய க்ரௌடு கூடக்கூடிய சபைகளில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏர்ஷர்ஸ், மக்கள் வரும்போது ஹெல்ப் பண்ணுறது. சர்ச்சில் இடம் பத்தில் சேரு காலியாக இல்லை அப்படின்றப்போ கூட்டத்தில் நடுவில் மக்கள் வரமாட்டாங்க, அப்படியே பின்னாடி பார்ப்பாங்க, எங்கடா இடம் இல்லையே அப்படின்னு இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க இங்கே வாங்க, சேர் இருக்கு பாருங்க வாங்க அப்படின்னா அவங்கள கூட கூப்பிட்டு போய் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஒருத்தவங்க கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. நம்ம அப்படியே சர்ச் நடந்துட்டு இருக்கும்போது அந்த க்ரௌடு நடுவில் அப்படி போக தேவையில்ல.
ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, ஷையாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, ஏர்ஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவை பெருசாக? ஒன்றும் தேவையில்லை. ஒரு 4 பேரை போடுப்பா, ஒரு யூனிஃபார்மை கொடுப்பா, மாட்டிக்கிட்டோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு போகும்போது அது மெயினாக ரிசப்ஷனில், கல்யாணத்தில் கூட இல்லை, ரிசப்ஷனில் வந்துட்டு வாசலில் ஒரு 2-3 பொண்ணுங்களை நல்லா மேக்கப் போட்டு சேரி கட்டிட்டு ஒரு தட்டில் கல்கண்டு இல்லை, அது ஒரு இந்துக்களுடைய இதுவாக இருந்தால் ஒரு இதில் குங்குமம் சந்தனம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு கையில் இந்த பன்னீர் தெளிக்கிறது வச்சுருப்பாங்க பாருங்க, வரவங்கலாம் தெளித்து அவங்க வெல்கம் பண்ணியில். ஆமாம், இந்த வேலையை பார்க்குறதுக்கு யாருன்னா ஒரு 2 பேர் போட வேண்டியது தானே, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிறானா அப்படி ஒரு 4 பேரை வச்சுக்கோப்பா, விசாரிங்கப்பா. இல்லை, அப்படி அசால்ட்டாக சூஸ் பண்ணல. இன்னைக்கு எப்படி போடுறாங்க சர்ச்சில் முக்கியமான ஆட்கள், இந்த வெல்கம் பண்ண செய்ய அந்த மாதிரிலாம் ஆட்களை திறமை எப்படி பண்ணுறாங்க, பார்க்க குட் லுக்கிங்காக ஹேண்ட்ஸம்மாக இல்லை, கண்டிப்பாக கலராக இருக்கணும், கருப்பாக இருந்தால் சேர்த்துக்க மாட்டாங்க, இல்லாட்டி கருப்பாக இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பார்த்தா கலையாக இருக்கணும், பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லை. இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் முக்கியமான ஆஃபீஸ்லலாம் வந்து ரிசப்ஷனில் உட்கார வைப்பாங்கல்ல, அந்த ரிசப்ஷனிஸ்ட்டாக ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ரிசப்ஷனில் உட்கார ஆட்கள் கண்டிப்பாக நல்லா மேக்கப் போட்டு அப்படி கமகமன்னா வந்து நிற்கணும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு, பார்க்க நல்லா இருக்கணுமாமா, அட்ராக்டிவாக இருக்கணுமாமா, அதுவே வந்துட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு மக்களை தோண வைக்குமாமா. ஆமாம், இன்றைக்கி சர்ச்சஸில் சில வாலண்டியர்ஸ் அப்படி தான் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் சர்ச்சில் சபை ஐக்கியத்தில் சபையாய் கூடி நீங்கள் செய்ய போகிற ஒரு செயல், அந்த வேலையில் பார்க்க நல்லா இருக்கானா, அழகாக இருக்கானா, வெல் டு டூ பர்சனாக இருக்கானா, நல்லா படிச்சிருக்கானா, நாலேஜபிளாக இருக்கிறானா, நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறானா, நல்ல புத்தி வேலை செய்தா, நல்ல குட் லுக்கிங் பர்சனாலிட்டி இருக்குதா, இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் அவசியமே கிடையாது. எப்படி சூஸ் பண்ணாங்க? 3வது வசனம், பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீ சர்ச்சில் என்ன மாதிரியான வேலை செய்யறன்றதெல்லாம் இங்கே முக்கியமே கிடையாது. நீ எப்பேற்பட்ட அப்படின்னா, நான் சர்ச் பில்டிங் பற்றி பேசல, சபையாராய் ஒரு ஐக்கியத்தில் நீ ஒன்றா கூட்டிட்ட அப்படின்னா, நீ நீ என்ன மாதிரியான வேலை செய்கிற, ஸ்டேஜ்லேருந்து பிரசங்கம் பண்ண போறியா, பிசாசு ஓட்டி ஜோம் பண்ண போறியா, இல்லை வரவங்கள வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, வாங்க அந்த சேரில் உட்காருங்க. சர்ச் முடிஞ்சிட்ட பிறகு, ஆராதனை ஐக்கியம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டில் எங்கேருந்து வரீங்க, எவ்வளோ தூரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, இந்த சாதாரணமாக விசாரிக்கிறதுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கு அப்படி ஒரு தேவை ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஆதி திருச்சபையில் இது கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி ஒரு அவசியம் இருந்தது. ஏன் அப்படின்னா அது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே ரைஸ் ஆயிடுச்சு. அப்போ சாதாரண விசாரிக்கிற ஒரு வேலைக்கு கூட ஏதோ ஒரு 4 பேரை குட் லுக்கிங் பர்சனாக போட்டுடலாமே. இல்லை, ஐக்கியத்தில் கூடி வந்தாச்சுன்னா, சபை ஐக்கியம்னு சொல்லி கூடியாச்சுன்னா, நீங்கள் சும்மா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக போட்டுற முடியாது. ஊழியம் செய்யறது மட்டும்தான் அழைப்பு, சரியான அழைப்பு ஆளா பார்த்து போடணும்லாம் இல்லை. சபையில ஐக்கியத்தில் நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செய்யணும்னாலும் கூட பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த மனிதனா இருக்கணும். 3வது நற்சாட்சி பெற்ற மனுஷனா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம், சும்மா கிடையாது. சாட்சி முக்கியம். சபை ஐக்கியத்தில் நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றது முக்கியம். யாரும் இங்கே பர்ஃபெக்ட் இல்லை, யாரும் இங்கே ஏசுநாதர் மாதிரி கடவுளை போலவே யாரும் பர்ஃபெக்ட் ஆயிரல. ஆனால் அடிப்படையான ஒரு குடும்ப வாழ்க்கையில், இல்லை அடிப்படையான சபை ஐக்கியத்தில் மக்கள் மத்தியில் பப்ளிக்கில் வரக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு வாழ்க்கையில், உன் ஹேர் ஸ்டைல்லேருந்து, உன் மேக்கப்லேருந்து, நீ போடுற ஆர்னமெண்ட்ஸ்லேருந்து, நீ போடுற ட்ரெஸ்லேருந்து, உன்னுடைய பாடி லாங்குவேஜ், நீ பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், உன் பிஹேவியரிசம்லேருந்து எல்லாமே இங்கே இம்பார்ட்டண்ட். எல்லாமே இம்பார்ட்டண்ட். எல்லா விதங்களிலும் மக்களால் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு. அப்படின்னா மக்கள் உன்னை எல்லா மக்களும் உன்னை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, உன்னை யாரும் அட்லீஸ்ட் நீ யாருக்கும் இடரலாக இல்லாத அளவுக்காவது உன்னுடைய சாட்சி இருக்கணும். எனக்கு பெருசாக பேச வராது, நான் பேச மாட்டேன், நான் ரொம்ப ஷை டைப்பு, நான் வந்தேன் அப்படி ஓரமாக தான் இருப்பேன், என் கேரக்டரே அப்படி தான், இந்த கதைலாம் பேசவே முடியாது. நீ ஐக்கியத்தில் ஒன்றா வந்துட்டீங்கன்னா எல்லாரோடும் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக நீ ஃபெலோஷிப்பில் பேசி தான் ஆகணும். பேசாமல் இங்கே ஐக்கியம் கிடையாது. நீ யார்கிட்டையும் பேசாமல் ஒரு ஃபெலோஷிப்பில் இருக்க முடியாது. ரைட்டா? அப்போ இந்த சும்மா வரவங்களை விசாரிக்கிறது கூட எப்படி சூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் சீஷர்கள். பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவங்களாக இருக்கணுமா. தொடர்ந்து வாசிகள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அதனால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். ரூல்ஸ் கொடுத்தாச்சு. இன்னைக்கு சிஎஸ்ஐ சபைகளில், பாரம்பரிய புரொட்டஸ்டன்ட் சபையில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காணிக்கை நிறைய வருதுப்பா,
பணத்தில் அக்கௌண்டபிளாக இருக்கணும். என்ன பண்ணலாம்? காணிக்கை என்ன செய்ய ட்ரெஷரர் வேணும் நம்மளுக்கு. காணிக்கைன்றது ஒரு டீம் வேணும். யார் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க சபையில்? உடனே ஓட்டு சிஸ்டம், ஓட்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை தெரியுமா உங்களுக்கு? ஓட் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சர்ச்சில்? ஆமாம், ஓட்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க. பேலட் சிஸ்டம், பேலை சிஸ்டம். நல்லா கவனிங்க. பாபிலோன்ல தான் வந்துட்டு தேவனுக்கு விரோதமான ராஜா, தேவனுக்கு பிரியமில்லாத மக்கள், கர்த்தரை விட்டு பிரிந்து வாழ்கிற பாவிகள் ஆரம்ப காலத்தில் பாபிலோனியர்கள். இந்த பாபிலோன் ஆட்சியினுடைய முறை தான் வந்துட்டு ஒரு தலைவரை தெரிந்தெடுக்கணும், ஒரு தேவைக்காக ஒரு நபரை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. மெஜாரிட்டி யார் பேரில் ஓட்டு விழுகுதோ அவன் ஜெயிச்சான் அப்படின்ற கணக்கில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஓட்டு போடுற வேலை கிடையாது. ஓட்டு போடுறதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. வா இஷ்டத்துக்கு யார் பேர்னாலும் ஓட்டு போடுவோம். நீ எவனை பிடிச்சிருக்கோ அவனை 2 பேர் நிற்பாங்க. 2 பேரில் யாருன்னா ஒருத்தருக்கு ஓட்டு போடு. இன்னைக்கு பாரம்பரிய சபைகள்ல அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பாபிலோனிய ஆட்சி முறை. அது கிடையாது, அப்படி கிடையாது. பிப்ளிக்கெலாம் அப்படி கிடையாது. அது தப்பு, அது பொய். அது வந்துட்டு தேவ சித்தமாக நிறைவேறது கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் கூட சிஎஸ்ஐ சபைகள், இசிஐ சபைகள், மற்ற சபைகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஓட்டு போடுற சிஸ்டம் மூலமாக தலைவர்களை தெரிந்து கொள்றபடினால தான் அந்த தலைமை பொறுப்பில் வந்த ஆட்களுக்கு அர்ப்பணிப்பு இல்லை, அதனுடைய அவசியம் புரியல, சபையினுடைய நோக்கம் பர்பஸ் புரியல. ஈஸியாக திருடிடுறான், கொள்ளடிச்சிடுறான், ஏமாத்திடுறான், சாட்சி கெட்ட வாழ்க்கை வாழ்றான். ஆனால் அவன் தன்னை பெரிய ஆளை வந்து காட்டிக்கிறான். என்ன ஒரு முறை ஒரு சிஎஸ்ஐ சபையில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. நானும் நான் சிஎஸ்ஐன்னு சொல்லி ரொம்ப டார்கெட் பண்ணி அவங்கள தப்பாக சொல்லலை. நான் சமுதாயத்தில் என்ன பார்க்குறேனோ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே பார்த்தா அது ஒரு பண்டிகை டைம். அங்கே பார்த்தா அங்கே அந்த சிஎஸ்ஐ சபையினுடைய எதுக்கு ஒரு பொறுப்பில் இருக்காரு வச்சுக்கீங்களா, அவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறார். ஆமாம், அவரு எனக்கு மெசேஜ் தரத்துக்கு முன்னாடி ஐயா நான் 2 வார்த்தை பேசணும் அப்படின்னு அவரே வாலண்டியராக வந்து ஐயர்கிட்ட சொல்லி மைக்கை வாங்கிட்டு என்னென்னவோ வாய்க்கு வந்தாலும் பேசிடுறாரு. நல்ல உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தா சாரு ஃபுல் டைட்டாக வந்துக்கிறாரு சர்ச்சுக்கு, நல்ல போதையில். அவர்கிட்ட மைக்கை கொடுத்துட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஆள் வாய்க்கு வந்ததெல்லாம் என்னவோ பேசிக்கிறான். எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க சர்ச். இப்போ அவருக்கு அந்த தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பை கொடுத்தது யாரு? சபை தான். சபைன்றது யாரு? சபையில் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர், ஐயரு, பாஸ்டரும் சபை விசுவாச மக்களும் சேர்ந்து அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. யார் பொறுப்பு கொடுத்தா? எப்படி கொடுத்தாங்க? ஓட்டு போட்டு கொடுத்தாங்க இல்லை? அதனால ஓட்டு போட்டு அவரை பதவியில் வச்சது தான். யாரும் அவரை தூக்க முடியாது. டெமோக்ரஸி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, மக்களாட்சியின் முறை. அதே அடிப்படை தான் இன்னைக்கு சபை நடக்குது. தப்பு, அப்படி கிடையாது. சபையில் விசுவாசிகள் சேர்ந்து சூஸ் பண்ணணும். அது கடைசியாக பாஸ்டர் ரெக்கக்னைஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணுவார், அடையாளம் கண்டு கொண்டு அதை அங்கீகரிப்பார். மக்கள் தான் சூஸ் பண்ணணும். ஆனால் மக்கள் எப்படி ஒரு நபரை சூஸ் பண்ணணும் அப்படின்றத மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது போதகருடைய கடமை. பேதுரு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தாரு. 3 பாயிண்ட் தான். பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கணும், ஞானம் உள்ளவனாக இருக்கணும், நல்ல சாட்சி பெற்றவனாக இருக்கணும். இப்படி இல்லாத ஆள முடியாது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க, வசனத்தை தெளிவாக போதிப்பாங்க. அதுதான் நாங்கள் ரெகுலராக பண்ணணும், அதனுடைய அவசியம் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. கவனிச்சிங்களா? கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவரால் தான் சீசன் நடத்தப்படுறாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இவங்க கொடுத்த அந்த யோசனை சபை மக்களுக்கு பிடிச்சி கரெக்டு தான், ஓகேப்பா, பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஞானம் உள்ளவனா நல்ல சாட்சி பெற்றாளா, ரைட், ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி போட்டாச்சுன்னா இவங்க அவங்கள கரெக்டாக விசாரிக்கிட்டோம். சர்ச்சினுடைய ஆர்டினன்சஸ், சபையினுடைய ஒழுங்குமுறைகளை வந்துட்டு கரெக்டாக போதா அப்படின்றது இவங்க கண்காணிக்கிட்டோம் அப்படின்னு. தொடர்ந்து வாசிக்கலாமா? இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானாரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தை அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு இங்க வந்துட்டு யூத மார்க்கத்தமைந்தவனான அப்படின்னு இருக்குல்ல, ப்ராசலைட் ஜூ, இவன் ரியல் ஜூ கிடையாது. ப்ராசலைட் ஜூ நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன்.
ப்ராசலைட் ஜூனன் அப்படின்னு. அப்படின்னா இஸ்ரேல் நாட்டில் பிறந்து வளர்ந்த யூதன் கிடையாது, வேற நாட்டில் பிறந்து வளர்ந்தவன். ஆனால் இவனோட வம்சம் வந்து இஸ்ரேல் வம்சம். இவன் நிஜமாவே இஸ்ரேல் நாட்டில் நிலப்பரப்பின் அடிப்படையில் இஸ்ரேலில் பிறந்து வளர்ந்தவன் கிடையாது. ஸோ அதில் ப்ராசலைட் ஜூ அவங்கள தான் வந்துட்டு இந்த யூத மார்க்கத்தமைந்தவன் தான், ஆனால் யூத நாட்டில் இல்லை. அதுதான் அதனால தான் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகிய பட்டத்தாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர் முன்பாக நிறுத்தினார்கள். யார் நிறுத்தினா? சவ மக்கள் சூஸ் பண்ணிட்டாங்க. என்னப்பா பேதுரு என்னப்பா சொன்னார், யோவான் என்னப்பா சொன்னார்? பரிசுத்தாவில் நிரம்பி இருக்கணும், நல்ல சாட்சி இருக்கணும், ஞானம் உள்ளவனாக இருக்கணும், அப்படின்னா விசுவாசத்தில் தெளிவாக இருக்கணும். சூஸ் பண்ண சொன்னாங்க. ஒரு 7 பேரை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சூஸ் பண்ணியாச்சு, நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். கவனிச்சிங்களா? ஜெபம் பண்ணி என்ன பண்ணாங்க? கைகளை வைத்தார்கள். கைகளை வைக்கிறதுலாம் புரியுதா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் பாருங்க. இதே தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் முதல்ல இருந்து வாசிக்கும் பொழுது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும். தலைமையில கையை வைக்கிறது அப்படின்ன உடனே ஆசீர்வதிப்பது, ஜெபிப்பது, இல்லாட்டி தலைமையில கை வைக்கிறது அப்படின்னா பிசாசு ஓட்டுவது அப்படின்ற மாதிரி அந்த லெவலில் போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆட்கள் எல்லாருமே. ஆனால் இங்கே வேதத்தில் தலைமையில் கைகளை வைப்பது அப்படின்றது அதை பற்றி அவ்வளோவா சொல்லப்படலை. தலைமையில் கைகளை வைப்பது அப்படின்றது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் கூட 2-3 வசனம் பாருங்க. முதல் 2 வசனங்கள், ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு சத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்திருப்பு என்பவைகளாகி அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. இதில் ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? 2ஆம் வசனத்தில் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல். இது நான் பலமுறை செய்தியில் உங்களுக்கு எடுத்திருக்கிறது. நான் கைகளை வைக்குதல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்த தலைமுறை சீஷர்களை உருவாக்குதல். ரைட்டா? இதே தான் வந்து பவுல் வந்து சொல்லுவார். தீத்துக்கா தீமோத்தேயுக்கா 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இந்த வசனத்துடைய சரியான மீனிங் நிறைய பேருக்கு புரியாம நிறைய ஊழியர்கள் என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? யார் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்களாம். இதை கொண்டு போய், ஏன்னா அவங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணா அவங்க பாவம் இவங்களுக்கு வந்துருமாமா. என்ன அப்படின்னா இவங்களுக்கு ரட்சிப்பை பத்தியும் விசுவாசத்தை பத்தியும் அடிப்படையான வேத அறிவே இல்லை இவங்களுக்கு. அதுதான் பிரச்சனையே, அதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலா யார் தலைமையில கை வைக்க இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க? யார் தலைமையில கையை வைக்காத அப்படின்னா ஜோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் தலைமையில கை வைக்கிறது என்னது? தலைமையில கை வச்சு ஜெபிப்பது. அவங்களுடைய பாவம் உண்மையில வந்துருப்பது பார்த்து உடன்படாத, உன்னை சுத்தமானா பார்த்துக்கோ நீ. அதனால நிறைய ஊழியக்காரங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆமா, தலைமையில கை வைக்காம ஜெபம் பண்ணுவாங்க. இந்த வசனம் ஆக்சுவலா எதை குறிக்கிறது தெரியுமா? ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கையில வையாதே அப்படின்னு சொன்னா, துரிதமாக யாரையும் ஊழியக்காரனா போடாத. இந்த 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம் பார்த்தீங்களா? நீங்கள் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் வரத்தவில்லை. நீங்கள் 3ஆம் அதிகாரத்திலே பாருங்க ஒரு வசனம். இங்கே 3ஆம் அதிகாரத்தில் பவுல் வந்து ஒரு ஊழியக்காரனை எப்படி இருக்கணும், அவனுடைய தகுதிகள் என்ன அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லிட்டே வரும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார். நூதன சீஷனை தலைமைத்துவத்தில் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். இருமாப்படைந்து அப்படின்னா, ஏன்னா சபை இருமாப்பாய் ஆளக்கூடாதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. தீத்துல வாசிக்கும் போது அதான் சொல்லியிருப்பார் பவுல். சபையை இருமாப்பா ஆளக்கூடாது. ரைட்டா? இப்போ அவன் இருமாப்படைந்து நூதன சீஷனா. இருமாப்புனா என்னது? தான் அப்படியே பெரிய பதவியில் பெரிய ஊழியக்காரன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும் உள்ள. இவன் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு பதவி வந்துடும். பதவி ஆசை, பெருமை தானா உள்ள வர ஆரம்பிச்சிடும் அந்த ஊழியக்காரனுக்கு. அதனால சொல்றாரு, புதுசா ரசிக்கப்பட்டவன், புது சீஷனா இருக்கிறவன், புதுசா கிறிஸ்து இயேசுவால் தொடப்பட்டவன், அவனை என்ன பண்ணாத, அவன் தலைமையில கை வைக்காத, அவனை ஊழியக்காரன் அனௌன்ஸ் பண்ணாத, அவனுக்கு அடுத்த பொறுப்பை கொடுக்காத. அங்கதான் அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பவுல் சொல்றாரு, பல முறை சோதித்து பார்த்து. இது இந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் ஒரு முறை நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா வாசிக்கிறேன். சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? எல்லாருமே கவனிங்க.
இதை வந்துட்டு எல்லாருமே கவனிங்க. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணுன்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட, இப்படி இருந்தால் தான் அவன் ஊழியக்காரன், இப்படி இருந்தால் தான் அவன் ஊழியக்காரன் அப்படின்றத பற்றி பவுல் சொல்லியிருக்காரு. என்னென்னு வாசிக்கலாம். ஆமாம், கண்காணிப்பு வேலையை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஒரு வசனமா போயிடலாமா? ஒவ்வொரு வசனமாக லைட்டாக அப்படியே நான் சின்ன சின்ன ரீகேப் கொடுத்துட்டே வரேன். நம்ம 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ஆனாலும் முக்கியம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஆதி திருச்சபையில் யோசிச்சு பாருங்க, சும்மா விசாரிக்கிறதுக்கு ஆளை போட்டாங்க, அதுக்கே எப்படி குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அவங்கள தான் வந்து நம்ம சபையில் வேதத்தின்படி பார்க்கும் பொழுது, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பிப்ளிக்கல் லாங்குவேஜில் பார்க்கும் பொழுது இவங்களை பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லப்படலை, இவங்கள உதவிக்காரர்கள். இப்போ வந்துட்டு அங்கே ஆக்சுவலாக அப்போஸ்தலர்கள் தான் போதிக்கிற வேலையை செஞ்சாங்க. என்ன சொன்னாங்க? ஜெபிக்கிறதுலையும் போதிக்கிறதுலையும் உறுதியாய் தடுத்திருப்போம் அப்படின்னாங்களே. அப்போ அவங்க அப்போஸ்தலர்கள் தான் பாஸ்டர்ஸாகவும் ஒர்க் பண்ணாங்க, அதே அழைப்பில் அவங்க செயல்பட்டாங்க, போதிக்கிற வேலையை செஞ்சாங்க. இப்போ அடுத்து உதவிக்காரர்கள் போடுறாங்க. அந்த உதவிக்காரர்கள் தான் இன்றைக்கி நம்ம சர்ச்சில் பாஸ்டர்ஸ் கீழே இருக்கக்கூடிய மூப்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ரைட்டா? அவங்களே எப்படி இருக்கணுமான்னு சொல்லி ஃபஸ்ட்டு இப்போ இங்கே 3ஆம் அதிகாரத்தில் முதல்ல நம்ம பார்க்குறது யார் அப்படின்னா, கண்காணிப்பு வேலையை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இந்த கண்காணிப்பு வேலை அப்படின்றது மூப்பர்களை குறிக்கலை, நல்லா கவனிங்க. கண்காணிப்பு வேலைன்னு சொல்கிறது மூப்பர்களை குறிக்கலை, கண்காணிப்பு வேலை என்று சொல்கிறது பாஸ்டர்ஸை குறிக்குது. சரியா? தொடர்ந்து வாசிக்கும் போது இன்னும் பெட்டராக புரிய ஆரம்பிக்கும். வாசிக்கலாமா? அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குது? குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்டே பாருங்க, அப்படின்னு அர்த்தம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கணும். அதுதான் அங்கேயும் வாசிச்சோம் நம்ம. குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும், ஒரே மனைவியோட புருஷனாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும், பேக்கு மாதிரி இருக்கக்கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினேன், ஐயோ நான் கோவம் வந்துச்சு படக்குன்னு பேசிட்டேன் அப்படிலாம் இல்லை. தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும், யோகியதை உள்ளவனாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? யோகியதை அப்படின்னா ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு நபராக இருக்கணும், யோகியதை உள்ளவனாக இருக்கணும். அந்நியரை உபசரிக்கணும், ரொம்ப ஹாஸ்பிட்டபிளாக இருக்கணும். பாருங்கள், இப்போ பாஸ்டர்ன்றது நம்ம 6ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்டிங் சர்ச்சுடைய ஏர்லி டைமில் பார்க்கும்போது எப்படி இருக்குது? விசாரிக்கிறதெல்லாம் எங்கள் வேலை, நாங்கள் விசாரிக்க முடியாதுப்பா, விசாரிக்கிறதுக்கு மூப்பர்கள் போட்டுடலாம் அப்படின்றாங்க. அந்த அந்த ஸ்டார்டிங் டைமில் எடுத்த டிசிஷன் தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. சர்ச் கொஞ்சம் கூட நல்லா ஃபார்ம் ஆகி வரும்பொழுது இங்கே ஒரு பாஸ்டராக இருக்கிறவனே நல்லா விசாரிக்கிறவனா இருக்கணுமா? ஆமாம், அந்நியரை உபசரிக்கிறவனாக இருக்கணும். முக்கியமான பாயிண்ட், போதக சமர்த்தனாக இருக்கணும், போதிக்கிற காரியத்தில் சமத்தா இருக்கணும், நல்லா போதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. மதுபான பிரியன் அப்படின்னா எந்த ஒரு போதைக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது அப்படின்னா சண்டை பண்ணுறவனா இருக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கக்கூடாது, அற்பமான காரியத்து மேலே ஆசை. அதை 10 கட்டளையில் ஒன்று வாசிக்கிறோம்ல, பிறருடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக, இல்லை டு நாட் கவெட். ஆமாம், இருக்கக்கூடாது. பொறுமை உள்ளவனாக இருக்கணும். ஊழியக்காரங்க பொறுமை ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன சொன்னாலும் என்ன ஆனாலும் அப்படியே நாங்கள் எதுவுமே பேச அமைதியாகவே இருப்போம், அப்படி இல்லை. ஒரு பாயிண்டில் கரெக்ஷன் வரும், ஒரு பாயிண்டில் ஆலோசனை வரும், ஒரு பாயிண்டில் அது கோபமாக வரும், கண்டிக்கணும், அதுவும் வசனம் சொல்லுது, கண்டித்து உணர்த்தணும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அடிப்படையாக பார்க்கும் பொழுது மற்ற எல்லாரை விட ஊழியக்காரனுக்கு பொறுமை முக்கியம். சண்டை போடக்கூடாது, சண்டை பண்ணக்கூடாது, முக்கியமாக பண ஆசை இருக்கக்கூடாது. ஊழியக்காரன் சொன்னாலே பண ஆசை இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி ஊழியக்காரங்க நிறைய பேர் கிளம்பிட்டாங்க, பணத்தை பற்றியே ஆசீர்வாதன்ற பேரில் போதிச்சு மக்கள் மத்தியில் பண ஆசையை தூண்டி பணத்துக்காகவே ஊழியம் செஞ்சு பணத்துக்காகவே வாழ்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களாம் கள்ள உபதேசிகள் கேட்டகரியில் வருவாங்க. அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். பண ஆசை இருக்கக்கூடாது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் அது முக்கியம். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். ஆமாம், இதுவே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் தான் கற்பனை, அதுதான். பூமியில் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி பவுல் வந்துட்டு எபேசி சபைக்கு எழுதுவார் இல்லை? ஆமாம், பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணணும். அப்படின்னா பிள்ளைகள் தானாக கீழ்ப்படியாது. பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரன்னு சொன்னால், பாஸ்டர்னு சொன்னால், பிள்ளைகள் அவங்களுடைய அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி குடும்பத்தை நன்றாய் நடத்தி இருந்திருக்கணும். அப்புறம்
நைஸ், வெரி குட். அடுத்து இருமாப்படைந்து கவனிச்சிங்களா? இப்போ எப்படின்னா, இன்னைக்கு ஏற்படுற நிறைய ஊழியக்காரங்க எப்படி தெரியுமா? அவங்களாவே தானாவே ஊழியக்காரர் ஆயிடுறாங்க. ஏற்கனவே தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் உபத்திரவங்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் அதே நேரத்தில் மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான் ஒரு ஊழியக்காரன். அப்படி ஒரு ஊழியக்காரர் நம்மளை ஊழியத்தில் அப்ரூவ் பண்ணி தலைமையில கையை வச்சு இவனுடைய அழைப்பு இவனுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் அழைப்பு கரெக்டு தான் அப்படின்றத ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, நானும் பார்த்துருக்கிறேன், கரெக்டு தான். அதனால இவனை இந்த குறிப்பிட்ட ஊழியத்தில் நியமனம் பண்ணுகிறேன், இவனும் இனிமேல் தொடர்ந்து ஊழியம் செய்யலாம், எங்களில் ஒருவராக இவரும் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரு நம்ம 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 பாரம்பரிய பாஷையில் சொல்லணும் அப்படின்னா அபிஷேகம் பண்ணணும். ஒரு ஊழியக்கார் இன்னொருத்தனை அபிஷேகம் பண்ணுவார், அப்பாயிண்ட் பண்ணுவார், தீர்மானம் பண்ணுவார். சரியா? இன்னைக்கு அப்படி எதுவும் பெருசாக யாரும் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அது ஒரு சில ஸ்தாபனங்களில் அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு பரிசுத்த ஆவியினால் இல்லாமல் இது வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜி சர்ச்சில் வந்துட்டு ஒருத்தர் ஒரு சர்ச் ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது, நாங்கள் ஏஜி ஸ்தாபனத்தோடு சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பாஸ்ட் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாலும் இந்த ஏஜியுடைய எக்ஸ்டென்ஷன் பைபிள் காலேஜில் டிஸ்டன்ஸ் லேர்னிங் கோர்ஸ் ஆகுது கண்டிப்பாக முடிச்சு வந்துருக்கணும். இது அவங்களுடைய கிரைட்டீரியா, இதுதான் அவங்க வச்சிருக்க நிபந்தனைகள். பரிசுத்தாவில் ஏவப்பட்டு யாரும் நடத்துகிற மாதிரி தெரில, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினினாலே விழாதபடிக்கு நூதன சீசனாக இருக்கக்கூடாது. புதுசாக ரசிக்கப்பட்டு ஆர்வ கோளர ரொம்ப ஆசையில் ஆச்சா புச்சா அப்படியே ஊழியத்தினுடைய காரியங்களில் பயங்கர இன்வால்வ்டாக இருக்கிறான்னு உடனே அவனை டக்குன்னு என்ன பண்ணுறக்கூடாது, பாஸ்டருக்கு நல்லா ஜாலரா தட்டுறான் அவன் அப்படின்றனால பாஸ்டரோட என்ன பண்ணுறக்கூடாது, அவனுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுத்துடக்கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். சபையில் மாத்திரமல்ல, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவிசுவாசிகள் மத்தியிலையும் அவனுக்கு நல்ல சாட்சி இருக்கணுமா. அந்தபடியே உதவிக்காரர்னா யாரு? இப்போதான் நம்ம இந்த ஸ்தேவான், பிலிப்பு, இந்த 7 பேர் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கேட்டகரியில் வரக்கூடிய அந்த தலைவர்கள், அந்த மூப்பர்கள்னு சொல்லக்கூடியவங்களை உதவிக்காரர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்கணும் மாடு? வேகமாக வாசிடுங்க சிஸ்டர், ஃபுல்லாக என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்துடலாம். என்ன பண்ணணும்? பேசிக்காக அவங்க குற்றம் இருக்கக்கூடாது, அவங்க மேலே குற்றம் சாடப்படக்கூடாது. அவங்க கர்த்தருக்குள்ள நல்ல சாட்சியாக சபையிலையும் அவிசுவாசிகள் மத்தியிலும் இருக்கணும். அது மட்டும் போதுமானு கேட்டால் போதாது. என்ன பண்ணுமா? அவங்கள இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். இனி நிறைய ஊழியக்காரங்க தானாகவே ஊழியக்காரங்க ஆயிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஊழியன்னா என்ன அப்படின்றத மக்கள் மத்தியிலையும் அப்படி ஒரு அப்ரூவல் வாங்கிட்டாங்க. ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? அவருக்கு பேசிக்காக ஒரு இடம் இருக்கணும், இல்லை அவர் பாட்டு பாட தெரியணும், கொஞ்சம் கீபோர்டு வாசிக்கணும், ஒரு 10 பேர் கூட்டி வைக்கணும். நிறைய பேர் ஊழியம் எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? குடும்பத்தில் ஒரு 5-6 பேரை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸை ஒரு 2 பேர் கூப்பிட்டு வச்சு ஒரு 10 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களாம் இவரை பாஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக அங்கீகரிச்சிடுறாங்க. அதை பார்த்தோடைய பாஸ்டர் அவர் பாஸ்டர் தான் அப்படின்னு அங்கீகரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை, ஒரு ஊழியக்காரன் அப்படி 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 ஃபார்ம் ஆகிறது கிடையாது. ஒரு ஊழியக்காரன் எப்படி 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 இருக்கணுமாமா? இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். எல்லா விதத்திலையும் எல்லா முறையிலும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடக்கணும் அவங்களுக்கு. அந்த டெஸ்ட்டில் அவங்க பாஸ் பண்ணணும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் அவங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை, யார் பரீட்சை வைப்பா? சபையாக சேர்ந்து அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எந்த ஊழியக்காரர் அடுத்த தலைமுறை சீஷர்களை ஊழியக்காரனா அபிஷேகம் பண்ண போகிறாரோ, அப்பாயிண்ட் பண்ண போகிறாரோ, அவர் தான் வந்துட்டு பல விதங்களில் இவங்களை சோதிச்சு பார்ப்பார். அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அப்புறம் ஸ்திரீகளும் அதே போல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து தொடர்ந்து வாசிக்கிறோம். நம்ம திருப்பி அப்போஸ்தலருக்கு போயிடலாம். இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, நான் அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட தீமோத்தி ஊழியம் பண்ணார், இல்லாட்டி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தீமோத்தி அடுத்த தலைமுறை ஊழியராக, இன்னும் சொல்லப்போனால் தீமோத்தியை பாஸ்டராக பவுல் போடுறாரு எபேசு பட்டணத்தில் நடந்த சபைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, தீமோத்தி பவுல் கிட்ட எத்தனை வருஷமா டிராவல் பண்ணாரு, எத்தனை வருஷமா தீமோத்தி பவுலோடு கூட இருந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 18 வருஷமா. எத்தனை வருஷம்? எபேசு சபை போதகராக போடப்படுறதுக்கு முன்பாக தீமோத்தி பவுலோடு கூட 18 வருஷம் சீஷராக்கப்படுகிறார்.
அப்போ பவுல் மூலமாக எத்தனை முறை சோதிக்கப்பட்டிருப்பார். இதே போல கவனிங்க, பவுலுடைய 2ஆம் மிஷனரி பிரயாணத்தில் நினைக்கிறேன் நான். 2வதா பவுல் எல்லா ஊர்களுக்கும் பிரயாணம் சென்று சந்திக்க போறேன், தேவராஜ்யத்துக்காக நான் போக போறேன் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது, பவுலோடு கூட மார்க் ஜாயின் பண்றார். ஞாபகம் இருக்கா? அது தி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது இனி வருகிற வாரங்களில் நம்ம வரப்போகிற அதிகாரங்களை நம்ம படிப்போம். நம்ம மார்க்கு கூட ஊழியத்தில் ஜாயின் பண்றார். ஒரு ஊருக்கு அடுத்து போயிட்ட பிறகு மார்க்குக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அவர் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணாரா, பவுலோடு கூட அவரால் ட்ராவல் பண்ண முடியலையா, என்ன ஆச்சுன்னு தெரில. அங்கேருந்து பவுலோடு கூட ஊழியத்தில் பிரயாணம் பண்ணாமல் அங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஊரில் எங்கள் சொந்தக்காரர் இருக்கிறாங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு மார்க்கு போயிடுறாரு. பவுல் சமக்கம் வந்துட்டு இனிமேல் நான் அவனை ஊழியத்தில் கூட்டு போக மாட்டேன், ஓடி போயிடு மரியாதையா அப்படின்னு மார்க்கை திட்டி துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறமா பவுலை வந்துட்டு மார்க்கை வந்து திருப்பி என்கரேஜ் பண்ணி கொண்டு வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா பர்னபாஸ் திருப்பி மார்க்கை வந்துட்டு என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தி மறுபடியும் கொண்டு வரார். அதுக்கப்புறமா பவுல் கடைசி தன் நிருபங்கள் எழுதும்போது மார்க் அனுப்பி வை, எனக்கு ஒத்தாசையாக இருப்பான், எனக்கு உதவியாக தேவைப்படுவான் அப்படின்னு சொல்லி கடைசியாக எழுதுறார். ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லா விதங்கள்லையும் சோதிக்கப்பட்ட பிறகு தான் உதவிக்காரராகவே போட முடியும். சும்மா இதுக்கு பாஸ்டர்னா ஓவராக பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு வேலையா? அது சும்மா 2 பேர் போட்டாலும் அவங்களே பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்படிலாம் சபையினுடைய காரியங்களில் எதையுமே அந்த அளவுக்கு இலக்காரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள், அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. இப்போ அவங்களும் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போய் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். என்ன அற்புதம் பார்த்தீங்களா? நீங்க இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சரித்திர புஸ்தகத்தை கரெக்டாக வாசிச்சுட்டே வரும்பொழுது சீஷர்கள் கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அது தொடர்ந்து ஊழியத்தினுடைய பாதைகளில் ரிசல்ட் பார்த்துருப்பாங்க. அதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வரோம் கண்டினியூஸாகவே. அதுதான் இனிமேல் நடக்கும். ரிசல்ட் பார்த்துருப்பாங்க, நல்ல மக்கள் ரெஸ்பான்ஸ் இருக்கும், அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம அப்போஸ்தலர் ஸ்டார்டிங்கில் வாசிச்ச மாதிரி ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார், ஐக்கியத்தில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. சீஷர்கள் கூட்டம் 6ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்கில் சீஷர்கள் கூட்டம் திரளாய் பெருக துவங்கினது. அப்போ அதை மெயின்டைன் பண்ண, விசாரிக்கச்சு, ஆள் போடணும், தேவைகள் அதிகரிக்குது இல்லை, இதில் நடந்துகிட்டே வருது. இதுக்கு அடுத்தபடி என்ன நடக்குது? உபத்திரவம் வருது, பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து ஆண்டவர் விடுதலை செய்கிறாரு, திருப்பி வராங்க, தொடர்ந்து ஊழியம் பண்ணுறாங்க, திருப்பி அடுத்த ரிசல்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, திருப்பி மக்கள் நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க, பெருக ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், ஆசாரியர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்த லெவல் ஆஃப் மினிஸ்ட்ரி என்றாகுது. ஆசாரியர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, அடுத்த தலைமைத்துவத்தில் ஊழியர்களை உதவிக்காரர்களை போடுறாங்க. அவங்களும் வந்துட்டு அப்போஸ்தலர்களால் அங்கீகரிக்கப்பட்டபடினால் அவங்களும் கர்த்தருடைய வார்த்தையை பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தரை பற்றி லூக்கா வந்து இங்கே தெளிவாக எழுதியிருக்கிறார். யாரை பற்றி எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்தேவானை பற்றி எழுதுறார். ஸ்தேவானுக்கு என்ன நடந்தது அப்படின்ற அந்த சரித்திரத்தை பற்றி இங்கே லூக்கா நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம அதை தொடர்ந்து வாசிக்கலாம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். சரியா? விசுவாசத்தில் வல்லமையில நிறைந்தவனாய், அப்படின்னா பரிசுத்தாவில், வல்லமை என்ற வார்த்தை பரிசுத்தாவை குறிக்குது. பரிசுத்தாவில் நிறைந்தவனாய், விசுவாசம் என்பது ஞானத்தை குறிக்குது. ஞானத்தோடு பரிசுத்தாவில் நிரம்பி, அப்படித்தான் மேலேயே சூஸ் பண்ணாங்க. ஞானம் உள்ளவனாய், பரிசுத்தாவில் நிரம்பியவனாய், நல்ல சாட்சி பெற்றவனாய். ரைட்டா? சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நல்ல சாட்சி இருக்கிறபடினால அதே வாழ்க்கை அவன் தொடர்ந்து வாழ்றான். எப்படிங்க? அதே வாழ்க்கை அவன் தொடர்ந்து வாழ்றான். தொடர்ந்து வாழும் பொழுது அதே ஞானத்தோடு, அதே பரிசுத்தாவியான துணையோடு அதே வாழ்க்கை அவன் கண்டினியூ பண்ணும் பொழுது என்ன நடக்க ஆரம்பிக்குது? அற்புதங்கள், அடையாளங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும், சிரேனே பட்டணத்தாரிலும், அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும், சிசிலியா நாட்டாரிலும், ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடன் தர்க்கம் பண்ணினார்கள். இவங்களும் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த லிபர்த்தீனர்கள் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அடிமைகளாக இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவங்க யாரெல்லாம் யூதர்களை ஏற்றுக்கொண்டு யூத தேவாலயத்தில் பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டாங்களோ அவங்களெல்லாம் லிபர்த்தீனர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாசிச்சாலே தெரியும், சிரேனே பட்டணத்தார்கள் அவங்க ஏதோ ஒரு விதமான வழிபாட்டு முறையில் இருக்கிறாங்க. அலெக்சாந்திரியா பட்டணத்தார்கள் அவங்க ஒரு மாதிரி வழிபாட்டில் இருக்காங்க. சிசிலியா, ஆசியா, நம்ம ஊர் தான், நம்ம கண்டனம், ஏசியா, ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி என்ன பண்ணுறாங்க? ஸ்தேவானோட தர்க்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எது வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வாசிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? 10வது வருஷத்துல நான் கண்டினியூ பண்ணுறேன். கவனிங்க. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று.
கவனிச்சிங்களா? வெறும் ஞானத்தோடு பேசணும் அப்படின்னா நம்மளோட பெரிய ஞானவான்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஞானத்தால வார்த்தையினால வார்த்தையை பேசி மடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கர்த்தருடைய கிருபையினால் என்னால் சாட்சியாக சொல்ல முடியும். நல்ல டேலண்டாக இருக்கிற பசங்க, பெரிய ஆட்கள், படித்தவங்க, ஞானமுள்ள ஆட்கள் கூட அநேகர் வந்துட்டு நான் வந்துட்டு இயேசுவை பற்றி பேசும்பொழுது அதை நான் லாஜிக்கலாக பேசினாலும் சரி, ஃபிலாசபிக்கலாக பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் வந்துட்டு என்கிட்ட அநேக நேரம் பேச முடிய மாட்டேங்கி. அதனுடைய மெயினான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு வெறும் ஞானத்தை மட்டுமே, எனக்கு தெரிஞ்ச அறிவு ஞானத்தை மட்டுமே நான் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். என்னுடைய ஆசை எல்லாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி பேசணும். ஆவியானோட துணை இல்லாமல் பேச முடியாது அப்படின்றதுல நான் ரொம்பவே தெளிவாக இருக்கிறேன். நீங்க ஸ்தேவானோடு கூட இவங்களால எதிர்த்து நிற்க முடியாததற்கான காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா ஸ்தேவான் பேசினது எந்த முறையில் இருந்தது அப்படின்னா, வெறும் ஞானத்தில் மாத்திரமல்ல, அவனுடைய ஞானத்தையும் அவன் பரிசுத்த ஆவியிலும் நிரம்பி பேசினபடினால இவங்களால அவருடைய ஞானத்தையும் அந்த ஆவியையும் எதிர்த்து நிற்க முடியல. இவங்களால நிற்கக்கூடாமல் போயிட்டு. ஞாபகம் இருக்கா? 1 யோவான் 4:4 வாசிக்கணும். யோவான் எழுதுறாரு, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமா. அப்போ பரிசுத்த ஆவியிலையும் ஞானத்திலும் நிரம்பினவனா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கும். அப்ப நீங்க வாயை திறந்து பேசும்போது உங்களை யாரும் எதிர்த்து பேச முடியாது. உலகத்துல பெரிய ஞானவான் தர்க்கம் பண்றான், ஐயோ அவன்கிட்ட பேச முடியாதுப்பா, அது வேற. ஆனா இங்க நிறைய ஒரு சில ஊழியக்காரர்கிட்ட நம்மளால எதிர்த்து நின்று பேச முடியல அப்படின்றதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, அவர்களை தேவன் தம்முடைய ஆவியினாலும் ஞானத்தினாலும் ஆண்டவரே நிரப்பி இருக்கிறார். ஒண்ணு. அதே நேரத்தில் அந்த ஊழியக்காரங்க ஞானத்தினாலும் ஆவியிலும் நிரம்பிதான் அவங்க ஒரு முறை பேசுறாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியல, எதிர்த்து நின்று பேச முடியல. ரைட்டா? ஆமா. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷனை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். கவனிங்க. இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்று பார்க்குறோம். ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். என்ன பண்றாங்க? ஒரு பொய் சாட்சி ரெடி பண்றாங்க. ஒண்ணு இல்ல, நிறைய பொய் சாட்சிகள் ரெடி பண்றாங்க இல்ல? என்ன பொய் சாட்சி? இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும், கவனிங்க, நம்ம இது தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். நம்ம நெக்ஸ்ட் வீக் இந்த கண்டினியூஷன் இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த வாரத்தினுடைய ஸ்தேவானுடைய செய்தி என்னன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எதெல்லாம் அட்ரஸ் பண்றான்றது புரிய ஆரம்பிக்கும். சீஷர்கள் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டது மாத்திரமல்ல, ஞானத்திலும் நிரப்பப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன கேள்வி கேட்கப்படுதோ அந்த கேள்வியில் எத்தனை கேள்விகள் உள்ள கேள்விகள், சின்ன சின்ன கேள்விகள், மெயினான கொஸ்டின் பேஸ் பண்ணி எத்தனை சப் கொஸ்டின்ஸ் உள்ள ஆட் ஆயிருக்குதோ அது எல்லாத்தையுமே தெளிவாக ஞாபகத்தில் வச்சு ஒன்னொன்றையும் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுறாங்க. பேதுருடைய முதல் பிரசங்கம், பேதுரு 2வது பிரசங்கம், பேதுரு அரெஸ்ட் பண்ணப்படும் பொழுது அவனை கேட்கப்படுற கேள்வி எல்லாத்துலேயுமே பேதுரு கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாரு. அது ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஏதோ வாய்க்கு வந்தது பேசணும், ஏதோ தோணுனது பேசணும், ஏதோ அந்த டைம் ஞாபகத்தில் வந்தது பேசணும், அப்படி இல்லை. நீ உண்மையாகவே பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தால், பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் கேட்கிற மனிதர்களோடு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அநேகருடைய செய்தி வந்துட்டு உட்காந்து கேட்போம், நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். கரெக்டே ஆகாது நம்மகிட்ட. அது ஒரு அந்த ஆவியினுடைய வழியிடத்திலே புரியாது. அந்த ஃபீலிங்கே, அந்த உணர்வே இருக்காது. ஆனால் நல்லா பேசுவாங்க, பயங்கரமாக பேசுகிற மாதிரி இருக்கும். பரிசுத்த ஆவியில் நிரம்பி பரிசுத்தாவின் ஞானத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப்படுற கேள்விகளை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி நம்ம தைரியமாக பேசணும். பிரச்சனை பற்றிலாம் யோசிக்காமல், உபத்திரவத்தை பற்றிலாம் யோசிக்காமல், அதுக்கப்புறம் என்ன விளைவுகள் வந்தாலும் பரவாயில்ல, நான் சத்தியத்தை பேசுவேன் அப்படின்னு நம்ம தைரியமாக நம்ம பேசணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அங்கே இருக்க மக்களோட கனெக்ட் ஆகும். 2 விதத்தில் கனெக்ட் ஆகும். ஒன்று, எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா அவன் ரட்சிப்புக்கு எதுவோ மாறுவான். 2வது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா அவன் நமக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவான். புரியுதா? ஒன்று, அவனுக்கு ப்ராப்பராக கனெக்ட் ஆகிறதுனால அவன் நம்மளுடைய சகோதரனை மாறுவான். 2வது, அவனுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகுது, ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாதனால அவன் சும்மா போக மாட்டான், அவன் நம்ம விரோதமாக வருவான். இதுதான் ஊழியத்தில் நடக்கும். எங்கள் பக்கமும் பெருசாக யாரும் வரல, எங்களை யாரும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கல, நாங்கள் அப்படியே நல்லா ஜாலியாக ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், உபத்திரவமே பிரச்சனையே இல்லாமல் அப்படின்னா, அப்போ அந்த ஊழியத்தில் ஏதோ பிரச்சனை, அது சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் நாட் ரைட் அபவுட் தட் மினிஸ்ட்ரி. அந்த போதகருடைய உபதேசம் ஏதோ ஒரு விதத்தில்
பவுல் சொல்ற மாதிரி ஒருவேளை மனிதனை பிரியப்படுத்தும்படிக்கான வார்த்தை பேசுறாருன்னு அப்படி கூட எடுத்துக்கலாம். ரைட்டா? நான் இன்னைக்கு நேற்று ராத்திரி ஒரு கோட் ஒன்று படித்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. செயின்ட் ஜான் கிறிசாஸ்டாம் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர், முதல் 4 நூற்றாண்டுகளுக்குள்ள வாழ்ந்த ஒரு நபர், சரிங்களா? செயின்ட் ஜான் கிறிசாஸ்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் ஆரம்பத்தில் இவர் எழுதிய ஒரு கோட்டு வாசிக்கிறேன் பாருங்க. வி மஸ்ட் நாட் மைண்ட் இன்சல்ட்டிங் மென் இஃப் பை ரெஸ்பெக்டிங் தெம் வி அஃபெண்ட் காட். என்ன அழகான வார்த்தை பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப ரசித்தேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, வி மஸ்ட் நாட் மைண்ட் இன்சல்ட்டிங் மென். சில நேரங்களில் சிலரை வந்து நம்ம இன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே அன்பாகவே இருந்துட முடியாது. சில நேரங்களில் சில பேரை வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது அவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை பண்ணணும், அன்பாக இருக்கிறோன்ற பேரில் இன்சல்ட் பண்ணாமல் இருந்துடக்கூடாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது ஒருத்தனை இன்சல்ட்டாக அவன் ஃபீல் பண்ணுறான்னா பரவாயில்ல, போயிட்டு போகுது, நீ அவனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி நீ பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கர்த்தருடைய வார்த்தையை ரொம்பவுமே அமுக்கி பதுக்கி நீ சாஃப்டாக பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா, அவனை மதிக்கிறேன், அவனை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற பேரில் நீ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, இஃப் பை ரெஸ்பெக்டிங் தெம் வி அஃபெண்ட் காட், நீ அப்படி வந்துட்டு நம்ம அவனை மதிக்கணும், அவங்க மதத்தை மதிக்கணும், அவங்க கடவுளை மதிக்கணும், அவங்க உணர்வுகளை மதிக்கணும். நம்ம அப்படி எடுத்தோம் கொத்தோன்னு பேசிட முடியாது. நம்ம பேசுகிற வார்த்தையில் அவங்க காயப்படுத்தாத மாதிரி நம்ம பக்குவமாக பேசணும், மெதுவாக பேசணும், பாலிஷ்டாக பேசணும், நிதானமாக பேசணும், சாந்தமாக பேசணும், அன்பாக பேசணும் அப்படின்ற பேரில் அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்ற பேரில் நீங்கள் ஆக்சுவலாக கடவுளை, ஆண்டவரை, இயேசுவை நீங்கள் அஃபெண்ட் பண்ணுறீங்க, காயப்படுத்துறீங்களா? என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டில். நான் சொல்லி பார்த்துட்டு டக்குன்னு படித்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ நம்ம பண்ணுறது கரெக்டு தான். அந்த ஊழியக்காரருடைய அந்த கோட் வாசி, அவருடைய அந்த எழுத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன உண்மையாக பேசினார். நீ மனிதனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு மனிதனை, சக மனிதனை மதிக்கிறேன் அப்படின்ற பேரில் நீ சொல்ல வேண்டிய சத்தியத்தை நேரடியாக நறுக்குன்னு சொல்லாமல் சாஃப்டாக பேசுகிறேன், அன்பாக பேசுகிறேன், மதித்து பேசுகிறேன்ற பேரில் நீ கர்த்தரை அவமதிக்கிறாய். இது மூலமாக ஆண்டவர் காயப்படுகிறார் அப்படின்றது புரிஞ்சுக்கோ அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அது மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார். ஸோ அப்போ நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ ஞானம் உள்ளவர்களாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். இல்லாட்டி அதுவும் நடக்கும். உங்கள் மூலமாக, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக மக்களுக்கு ப்ராப்பராக கனெக்ட் ஆகும், அவங்களுக்கு உணர்த்தப்படும். அதில் உணர்த்தப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நம்முடைய சகோதரர்களாக சேர்க்கப்படுவார்கள். உணர்த்தப்படுற வார்த்தை கீழ்ப்படிய மாட்டேன்னு எதிர்த்து நிற்கிறவன் நம்மளை காயப்படுத்துகிறவனா இருப்பான், நம்மளை உபத்திரவப்படுத்துகிறவனா இருப்பான். இங்கே ஸ்தேவானுக்கு விரோதமாய் ஒரு பொய் சாட்சி ஏற்படுத்துகிறாங்கல்ல. இப்போது இது 2 கேள்விகள் இருக்குது. ஏற்கனவே மோசையினுடைய வேத பிரமாணம், அவங்க வேத பிரமாணம்னு சொல்கிறாங்களா, அது பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம், மோசை எழுதி கொடுத்த கட்டளைகள். அந்த மோசை எழுதி கொடுத்த கட்டளைகளுக்கும் இவங்க சொல்கிற இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக இவன் பேசுகிறான்னு சொல்லி பொய் சாட்சி ரெடி பண்ணாங்கல்ல, பொய் சாட்சிகள் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமான தூஷணமான வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். 2 விஷயங்களை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஒன்று, பரிசுத்த ஸ்தலம் எதை சொல்கிறான், சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயத்தை சொல்கிறான். 2வது என்ன சொல்கிறான், வேத பிரமாணத்திற்கு விரோதமாக. வேத பிரமாணம்னா இது மோசை கொடுத்த நியாய பிரமாணம். இதுக்கு விரோதமாய் பேசினார்கள், தூஷணமான வார்த்தை பேசுகிறார்கள் என்று தூஷணமான வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பொய் சாட்சிகள் ரெடி பண்ணாங்களாம். இப்போ இதில் கரெக்டாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்தேவான் மோசையினுடைய அந்த உபதேசத்திற்கும் நியாயப்பிரமாண உபதேசத்திற்கும் அங்கே பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுற அந்த தேவாலயத்துக்கும் மதிப்பு கொடுத்து தான் பேசினா. இவங்க வந்துட்டு இவன் வேத பிரமாணத்துக்கு விரோதமாக இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாக பேசுகிறான்னு சொல்லி பொய் சாட்சி ஏற்படுத்திட்டான் அப்படின்றது உண்மையா? இல்லாட்டி உண்மையாகவே ஸ்தேவான் வந்துட்டு வேத பிரமாணம் அப்படின்னு சொல்கிறது நியாயப்பிரமாணம், மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாகவும் தேவாலயத்துக்கு விரோதமாகவும் ஸ்தேவான் உண்மையாகவே பேசியிருப்பாரா அப்படின்றது இப்போ இங்கே ஒரு பெரிய கேள்வி. ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அப்படிங்க உண்மையாகவே என்ன நடந்தது அப்படின்னா, ஸ்தேவானுடைய வார்த்தைகள் கிறிஸ்துவை மையப்படுத்தி இருந்தபடினால், இவன் இயேசுவை தேவன் என்று சொல்றபடினால நியாய பிரமாணத்தை இவனுக்கு ஒழுங்காக வாசிக்கல. அடுத்து 7ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது இதெல்லாம் தெளிவாக புரிய வரும்.
நியாயப்பிரமாணத்தை இவங்க ஒழுங்காக வாசிக்கவே கிடையாது. இவனுக்கு நியாயப்பிரமாணத்தை ஒழுங்காக வாசிச்சிருந்தானுங்க அப்படின்னா வந்திருக்கிற மேசியா இவர் தான் அப்படின்றது ஆரம்பத்தில் புரியலனாலும் பரவாயில்ல, சிறுவில் அடித்து கொண்ட பிறகு அவர் உயிர் தெழுந்தார் பார்த்தீங்களா, அதுவாவது புரிஞ்சிருக்கும். நான் எதன் அடிப்படையில் சொல்கிறேன், ஏசாயா 53ஆம் அதிகாரம் நிறைவேறிடுச்சு. ஆக்சுவலாக இவங்க நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களையும் ஒழுங்காக வாசிச்சிருந்தாங்க. யார்? யூதர்கள் ஒழுங்காக வாசிச்சிருந்தாங்க அப்படின்னா இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்த பிறகாவது ஏற்றுக்கிட்டாங்க? இல்லை 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 இல்லை. அட்லீஸ்ட் அவரை சிலுவையில் எதிர்த்து சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டாங்க பார்த்தீங்களா. அப்புறம் அவர் உயிர் தெழுந்தான சீஷர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போவாது இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை ஒழுங்காக படிச்சிருந்தாங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது இவர் தாண்டா அப்படின்றது புரிஞ்சிருந்துருக்கணும். நீங்கள் 7ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது இதெல்லாம் ஸ்தேவான் சொல்லுவார், நீங்கள் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்குண்டா அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். நம்ம அடுத்த வாரம் அதை படிக்கும் போது நான் அதை உங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம இப்போ பிளண்டாக ஒரு பொய் சாட்சி ஏற்படுத்தலை. அதே நேரத்தில் எதன் அடிப்படையில் தேவாலயத்துக்கு விரோதமாய் இவன் பேசினான், எதன் அடிப்படையில் மோசேக்கு விரோதமாய் பேசினான் அப்படின்னா இயேசுவை தூக்கு பிடிச்சி பேசும்பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலே இவர் தான், இவர் இல்லாமல் அது நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவே உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தான் இதுன்னு இவர் தான் வந்து நிறைவேற்றிட்டாருன்ற விரோதமாக பேசுகிறான். அடுத்து இவங்ககிட்டே டேரக்டாக ஸ்தேவான் அடுத்து 7ஆம் அதிகாரத்தில் ஒரு செய்தியை பேசியிருப்பார். அங்கேயும் ரிப்பீட் பண்ணுவார் ஸ்தேவான், கையினால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணலை அப்படின்னு இவங்ககிட்டே சொல்கிறாரு. அப்போ ஸ்தேவானோட உபதேசம் அதுதான் இருந்திருக்கும். ஏன்னா ஸ்தேவானை அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரனாக போட்ட பேதுரும் மூத்த ஊழியர்களும் அடுத்த முதல் தலைமுறை சீஷர்கள் என்ன பிரசங்கம் பண்ணாங்க? அதே சாலமோன் தேவாலயத்திலிருந்து கையினால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் ஆண்டு வாசம் பண்ணலைன்னு தான் பேசினாங்க. இது கண்டிப்பாகவே முரண்பாடாக தெரிஞ்சிருக்கும், தப்பு தான். ஆனாலும் ஏன் பொய் சாட்சி ரெடி பண்ணாங்க அப்படின்னா இவங்க நேரடியாகவே இது விரோதமாக பேசலை. இவங்க பேசின வார்த்தை கரெக்டாக தான் இருக்குன்ற சத்தியம் பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு தேவ ஞானத்தினால ஸ்தேவான் பேசும்பொழுது அவங்களுக்கு புரியுது, ஏற்றுக்கொள்ள மனதில்லாத அப்படின்னால எதிர்த்து நிற்கிறாங்க. அதனால இப்போ இந்த பொய் சாட்சியை ஏற்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. 2 விதத்தில் பார்க்கலாம். இவங்க பொய் சாட்சி ஏற்படுத்தினாங்களா? ஒன்று, ஸ்தேவான் அப்படி பேசலை. என்ன பேசலை? தேவாலயத்துக்கு விரோதமாகவோ தோராவுக்கு விரோதமாகவோ, தோரான நியாயப்பிரமாண புஸ்தகம் விரோதமாக ஸ்தேவான் பேசலை, இவங்களாவே பொய் சாட்சி ஏற்படுத்தினாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை ஒருவேளை இதுக்கு எதிர்த்து தான் அவர் பேசினாருன்னா எதுக்கு பொய் சாட்சி ஏற்படுத்தணும்? கரெக்டான சாட்சி தானே, சொல்ல வேண்டியது தானே அப்படின்னா அது இல்லை பாயிண்ட். அப்படி இல்லை. ஸ்தேவான் இந்த பரிசுத்த ஸ்தலத்தினோட நிறைவேறுதல் இயேசு, இந்த வேத பிரமாணம் போதிக்கிற மேசியா இயேசு அப்படின்றது கரெக்டாக தான் போதிக்கிறார். அது தேவ ஆவியின் வல்லமையினாலும் ஞானத்தாலும் பேசுகிறபடினாலும் இவனை எதிர்த்து அவங்களால ஒன்றும் பேச முடியல. இவன் பேசுறது கரெக்டு தான் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே நல்லாவே புரியுது. இவன் பேசுகிற நோக்கம் என்ன அப்படின்றது கரெக்டாக புரியுது. இவன் சொல்கிறது கரெக்டுன்றது புரியுது. ஆனாலும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு இவன் சொல்கிற வார்த்தைகள்லேருந்து பிடிச்சி இவன் இப்படி தான் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு சாட்சி ஏற்படுத்துகிறாங்க. இவன் பேசுறது கரெக்டு அப்படின்றத ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாத அப்படின்னால ஒரு பொய் சாட்சியை ஏற்படுத்துகிறார்கள். அப்புறம் என்னாச்சு? எப்படி என்றால் என்ன பொய் சாட்சி பாருங்க. எப்படின்னா ஓயாமல் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? கடைசி 2 வசனம். எப்படி என்றால் நசரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். இதை ஸ்தேவான் சொல்லியிருப்பாரா? எஸ், கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. ஆனால் இவனுங்க சொல்கிற மாதிரி இப்படி டைரக்டாக சொல்லியிருக்க மாட்டார். இந்த தேவாலயம் ஒன்று இருக்கு பத்தியா, மனுஷகுமாரன் நீங்க தொழுது கொள்றீங்கல்ல, தேவன் இங்கே தொழுது கொள்றீங்களே, ஆனால் தேவன் அனுப்பிய மனுஷகுமாரன் தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரி, அவர் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு அவர் இயேசு சொன்னாருப்பா. அதே போல் அவர் உயிர் தெழுந்துட்டாரு. உயிர் தெழுந்த இயேசு கல்லறையிலே இல்லை. அவர் ஆராதிக்க வேண்டியது ஸ்தலம் வந்து இந்த தேவாலயம் பரிசுத்த ஸ்தலமும் கிடையாது. 10ஆவது குறைக்கு இந்த ஆலயத்தை இடித்து போடுவேன் அவரே சொன்னார். ஆனால் அவர் தம்முடைய சரீரமாகி ஆலயத்தை இடித்து போட்டு சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழ செய்தார். இதுதான் பேசியிருப்பார். இவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தப்பாக இதை ரெடி பண்ணி ஒரு பொய் சாட்சியை ரெடி பண்ணி இதெல்லாம் இவங்க சொன்னதை நாங்கள் கேட்டோம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட, ஒரு ப்ராப்ளமில் குற்றம் சுமத்தப்பட்டு அடுத்து அடியா உதையா மரணமா, ஆமாம் என்னன்னே தெரியாது. அந்த டைமில் முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? பொய் சாட்சியை போட்டு ஏற்படுத்தி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், என்னன்னாலும் பண்ண வாய்ப்பு இருக்குது, நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லை அப்படின்றப்போ எப்படி இருக்கும் நம்மளுக்கு?
வேர்த்து விறுவிறுத்து படபடனாயி மூஞ்சிலே பயம் தெரிய ஆரம்பிச்சு. ஆனா ஸ்தேவானுடைய முகம் பார்க்க எப்படி இருந்துச்சா? தேவதூதனை போல. ஒரு 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 தேவதூதன். ஏன்னா பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இருந்தே தேவதூதர்களை நேர்ல சந்தித்ததோ இல்ல கனவுல சொப்பனத்துல பார்த்ததாக நிறைய அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஆமா. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவதூதன் வந்து நேர்ல ஒரு மனித உருவத்துல அவன் தரிசனம் குடுத்தான், காட்சி குடுத்தான் அப்படின்றப்போ, அது எப்படி ஒரு நான் பார்த்ததில்ல, எனக்கு தெரியாது. வசனத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு சில அடையாளங்கள வச்சு கற்பனை வசனத்துல சொல்லப்பட்டிருக்க ஆட்கள் ஒரு சில பேர் தரிசனத்துல பார்த்துருக்குறாங்க, நேர்ல பார்த்துருக்குறாங்க. அவங்க சொல்லப்பட்ட அடையாளங்கள வச்சு நான் கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, பிரம்மாண்டமா, பிரைட்டா, பிரைட்னஸ் சொல்லும்போது ரொம்ப லைட்டாவே வெளிச்சத்தோட அப்படி பிரம்மாண்டமா இல்ல, ஒரு மாரி ஃப்ரெஷ்ஷா, ஒரு பவர்ஃபுல்லா இல்ல, அங்க பயம், இருள், அ ஒரு நடுக்கம், அதுக்குரிய அந்த அடையாளமே இல்ல. அப்படி இருந்திருக்கும். ஸ்தேவானுடைய முகம் பாரு அப்படியே தேவதூதனை போல அப்படின்னோடனே தேவதூதன் அவனுக்குள்ள இறங்கிட்டான். அப்படி இல்ல. தேவதூதனை போல அவன் முகம் பிரகாசிச்சது அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படியே ஆமா. என்னன்னா ஆகட்டுமே, நமக்கு அந்த ஒரு வைராக்கியம் இருக்கணும். அந்த ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த ஒரு நிச்சயம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். நம்ம இதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வாரம் இது ஸ்தேவானை பிடிச்சிடுறாங்க. அவனை கேள்வி கேட்குறாங்க. 7ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து ஸ்தேவான் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். என்னப்பா உங்களது குற்றச்சாட்டுலாம் வந்திருக்குப்பா, சொல்லுப்பா நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி தேவாலய தலைவன் கேட்ட பொழுது ஸ்தேவான் பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த வாரம் எக்ஸலண்டா இருக்கும். 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் வந்துட்டு ஆபிரகாம் பழைய ஏற்பாடு மொத்தமாக பார்க்க போகிறோம். சரியா? இந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பழைய ஏற்பாடு மொத்தமாகவே தெரிஞ்ச கணக்கு. ஓரளவுக்கு சரியா? ஓரளவுக்கு ஆபிரகாம்லேருந்து இயேசு வரைக்கும் ஸ்தேவான் மொத்தமாக பேசியிருப்பார். சரியா? ஆமாம். அதனால் தயவு செய்து அடுத்த வாரம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு பேசட்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கட்டும். நம்ம நம்ம எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிறத பாஸ்டர்ஸ்களை பார்த்து கற்றுக்கிறத விட கர்த்தருடைய வேதத்திலிருந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படி ஊழியம் பண்ணாங்கன்னு சொல்லி வசனம் என்ன சொல்லுதோ அதை பார்த்து நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு அவங்கள போல் நம்ம ஊழியம் பண்ண ட்ரை பண்ணலாம். சரியா? அப்புறம் வேதத்திலிருந்து ஊழியம்னா என்ன, ஊழியக்காரர்கள்னா என்ன, அந்த ஊழியக்காரர்கள் ஊழியத்தை எப்படி பண்ணாங்க, அதனால வந்த நன்மைகள் என்ன, அது நிமித்தமாக வந்த உபத்திரவங்கள், பாடுகள் என்ன, அதை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க, இல்லை எப்படி அதை ஃபேஸ் பண்ணாங்க, இல்லை அதை எப்படி அதை வழியாக அவங்க கடந்து போனாங்க, இல்லை ஒரு வேளை அது வழியாகவே அவங்க வாழ்க்கை எப்படி முடிஞ்சுது அப்படின்றத நம்ம பார்த்து கற்றுக்குவோம். அதே போல் நாம் கர்த்தருக்காக நிற்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஏதோ புரிஞ்சது தெரிஞ்சது பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் உண்மையாகவே கர்த்தருக்காக நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி. அந்த பரிசுத்த ஆவியானவர்களை ஞானத்தினால் நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பற்றியும் ஊழியத்துடைய காரியங்களை பற்றியும் இன்றைக்கி ஊழியக்காரர்களுடைய காரியங்களை பற்றியும் நாங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலேயே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் வாசித்தோம். இதை குறித்து வாசிப்பதற்கு இன்னும் அநேக வேத பகுதிகள் இருக்கு ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய டைம் லிமிட்டடாக இருக்கிறபடினால இந்த முக்கியமான 2 வேத பகுதியில் வாசித்து அதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி. எங்களோட ஆவியானவர் பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. உங்களுடைய பிரச்சனத்தினால கர்த்தர் நீங்கள் நிரப்பி நடத்தும். உங்கள் நாமத்தை கர்த்தர் நீங்கள் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி, ஞானத்தால் நிரப்பி, ஆவியில் நிரப்பி, சாட்சியுள்ள வாழ்க்கை சபையிலும் ரட்சிக்கப்படாதவர்களோட மத்தியிலும் கர்த்தாவே நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் மரணமே வந்தாலும் அடுத்த வாரம் நாங்கள் வாசிக்க போகிறோம். ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். அதை நாங்கள் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம், பலமுறை படிச்சிருக்கிறோம். அதுபோல் எங்களுக்கு மரணம் இன்றைக்கு வருவதற்கு அவ்வளோ ஈஸியாக சாத்தியம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தையும் ஊழியத்திற்கான சூழலையும் கர்த்தர் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் அதை அலட்சியப்படுத்தாதபடிக்கு உமக்காக தொடர்ந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தரும் அப்படின்னு நான் செபிக்கிறேன்ப்பா. இந்த பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் நிரப்பி நடத்தும். ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே ஊழியத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க. வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்னவங்களிலிருந்து வயதானவங்க வரைக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்சஸும் இல்லாமல் ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்த நான் செபிக்கிறேன். கர்த்தர் பயன்படுத்துகிற விதங்களில் தன்னோட வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆண்டவரை ஊழியத்துடைய காரியங்களில் வரக்கூடிய உபத்திரவத்தை பற்றி பயம் இல்லாமல் என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்ற தைரியத்தோடு கர்த்தாவே உமக்காக செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்ட அப்படின்னு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இது மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ந்து அநேக சத்தியங்களை எங்களுக்குள்ள உணர்த்தி நடத்தும். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட கர்த்தர் நீங்கள் பேசுங்க. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி,
தேவ ராஜ்யத்தில் கிறிஸ்துவுக்காக நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள், செயல்கள், நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகள் எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஞாபகப்படுத்தி உணர்த்தி நடத்துவீராக. அநேக நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் ஆவியில் செவித்தனம் உள்ளவர்களாக இருந்துடுறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எங்களோட கூட கொஞ்சம் எங்கள் காதுகள் கேட்கப்படும்படியாய், கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக எங்கள் இருதயங்களை உணர்த்தப்படும்படியாய், கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக எங்களோடு கூட ஆவியானவர் நீங்கள் இடைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். ரட்சகர் மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் தேவ அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மார்னதா, இயேசு சீக்கிரம் வருவார்.